வெலிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளரும் இருக்கிறார். நான் நினைக்கிறேன் பிரதேச சபை தங்களுடைய நியாயாதிக்கத்துக்குள்ளே வந்து இந்த தையட்டி விஹாரை வந்து ஒரு சட்டவிரோதமான விஹாரை என்ற ஒரு தீர்மானம் எடுத்து இருக்கு. அந்த விடயம் வந்து நான் நினைக்கிறேன் உங்களுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஜனாதிபதி இங்கே முதல் தடவை கூட்டம் நடந்த பொழுதும் வந்து நாங்கள் எழுப்பினோம். அதில் எழுப்புற ஒவ்வொரு முறையும் வந்து நீங்கள் அதே தீர்மானத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த போகிறோம் என்று சொல்றீங்களே தவிர வந்து அது இழுபட்டு கொண்டு போகுது. அது தேவையில்லாத பிரச்சனைகளையும் ஏற்படுது. அப்ப எங்களை பொறுத்தவரையில வந்து அது வெளிப்படையாகவே வந்து தொல்பொருளோ வேறு எதுவுமே சம்பந்தப்படாத இராணுவம் அத்துமீறி செய்த ஒரு விஷயம். இதுல வந்து நைனாதீவு நாகதீப விஹாரனுடைய விஹாராதிபதியும் வந்து அது தெளிவாக சொல்லியிருக்கார். தனக்குத்தான் அந்த உண்மையிலே தையட்டு விஹாரைக்குரிய சொந்த காணியும் இருப்பதாக அவர் அந்த பெயரும் வந்து பதிவு செய்திருக்கிறார். அவை முழுக்க இராணுவம் வந்து சட்டவிரோதமாக இதே மாதிரியான ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஏகமனதாக அந்த அடிக்கல் நாட்டை வந்து தவறு, அது தவறான தனியார் காணியில வந்து கட்டப்படுவது என்ற தீர்மானம் எடுத்து அதை நிப்பாட்டப்பட வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டதுக்கு பிறகும் வந்து ரகசியமா வந்து கட்டி முடிச்ச ஒரு விவகாரம். இப்ப நீங்கள் வந்து இதுக்கு முதல் இருந்த அரசாங்கம் எல்லாத்தையும் வந்து இனவாதிகள் என்று சொல்றீங்க, நீங்கள் அப்படி இல்லை என்று சொல்றீங்க. இந்த விவகாரம் இனவாதம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, தெளிவாக சட்ட பிரச்சனை. சட்டத்தை மீறி ராணுவம் ஏதோ ஒன்றை செய்திருக்கு. அப்ப நீங்கள் இதுல வந்து ஒரு முடிவு எடுக்கலாம் தானே. நீங்கள் இழுக்கிறதால வந்து தேவையில்லாத பிரச்சனை தானே வருது. வணக்கம் ஐயா. பிரச்சனை தானே வருது. ஒரு தவறு செய்யற வணக்கம் ஐயா, எங்களுக்கு 2 நிமிடங்கள் தரவும். இழுக்கிறதால வந்து அந்த தவறை வந்து நாங்கள் சரியாக வந்து மாத்திரதை வந்து அது பொருத்தமா? ஐயா வணக்கம். நான் வந்து கரவட்டி தெற்கு மேற்கு பிரதேச சபையின் ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு கிராமம் தேவங்குறிச்சி கற்பவிநாயகர் ஆலய தலைவராக இங்கே வந்திருக்கிறார். என்னண்டா வந்து எங்களோட கரவட்டி தெற்கு மேற்கு தையட்டு வியாரை சம்பந்தமாக தெளிவான முடிவுன்னு நாங்க எடுத்துருக்கோம். சரியா கொஞ்சங்களே, அதாவது தையட்டு வியாரை இனிமேல் நீடிக்க இயலாது. அப்படிதான், அது இயலாது. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.